மேம் விசிபிளா இருக்கா மேம்? மேம் இன்னும் எனக்கு தெரியல எதுவுமே. நீங்க ஒரே நிமிஷம் ஓகே மேம். பண்ணலாமா மேம்? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து அப்சர்வேஷனை பத்தி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்சர்வேஷன்னா என்ன, அப்சர்வேஷனோட டைப்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் நம்ம எப்படி எல்லாம் உள்ளெடுத்துக்கிறோம், ஐம்புலன்களை வச்சு அப்சர்வேஷன் நம்ம எப்படி எல்லாம் பண்றோம்ன்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன்னா என்னன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் அப்சர்வேஷன்? அப்சர்வேஷன்னா ஒண்ணுமே இல்ல, நம்ம வாட்ச் பண்றது, ஒரு லிசன் பண்றது, ஒரு விஷயத்த பாக்குறது, அதுக்கப்புறம் ரொம்ப இன்டென்ஸ்டா நோட்டீஸ் பண்றது, ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறது. இதுதான் அப்சர்வேஷன் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்சர்வேஷன்லயே வந்து த்ரீ டைப்ஸ் இருக்கு: கேஷுவல் அப்சர்வேஷன், ஃபோக்கஸ்ட் அப்சர்வேஷன், சயின்டிபிக் அப்சர்வேஷன். கேஷுவல் அப்சர்வேஷன்னா இப்ப நீங்க ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு ஃபிளவர் ஷோ போறீங்க அப்படின்னும் போது, அந்த ஃபிளவர் ஷோல வந்து சும்மா அந்த இருக்கிற ஃபிளவர்ஸ் எல்லாம் நீங்க என்ன உன்னிப்பா ரொம்ப ஃபோக்கஸ்டா கவனிப்பீங்களா, இல்ல கேஷுவலா கவனிப்பீங்களா? நம்ம வந்து அந்த ஃப்ளவர் ஷோ வந்து நம்ம கேஷுவலா தான் கவனிப்போம். அதுதான் வந்து எந்த ஒரு ஃபோக்கஸும் இல்லாம கவனிக்கிறது தான் வந்து கேஷுவல் அப்சர்வேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபோக்கஸ்ட் அப்சர்வேஷன்னா ரொம்ப க்ளோஸ்டா ரொம்ப அட்டென்ஷன் வந்து க்ளோஸ்டா கொடுக்கறது தான் வந்து ஃபோக்கஸ்ட் அப்சர்வேஷன் சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா, இப்ப நம்ம குளோபல் புத்தாஸ்ல வந்து நம்ம மேம் சொல்றதை வந்து ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிக்கிறோம். எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நம்ம வந்து உன்னிப்பா கவனிக்கிறது. இதுதான் வந்து க்ளோஸ்ட் அட்டென்ஷன்ல நம்ம கவனிக்கிறது ஃபோக்கஸ்ட் அப்சர்வேஷன், இல்லைன்னா மென்டல் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே வந்து சயின்டிபிக் அப்சர்வேஷன் அப்படின்னா கலெக்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இருக்கிற உண்மையை, அந்த டேட்டாஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாங்க அப்படின்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம மேம் வந்து கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு 7 பிளேன்ஸை பத்தி சொன்னாங்க. அது வந்து ஒரு சயின்டிபிக் அப்சர்வேஷன் தான். அதே மாதிரி சரண்யா மேம் வந்து லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி நம்மளுக்கு சொன்னாங்க. அதுவும் ஒரு சயின்டிபிக் அப்சர்வேஷன். அப்புறம் அருள் செல்வி மேம் வந்து ஒரு 2 days பேக் வந்து நம்மளுக்கு டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி சொன்னாங்க. அது நியூரான்ஸ், நியூரோபிளாஸ்டிசிட்டி, இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாமும் வந்து நம்மளுக்கு வந்து சயின்டிபிக் அப்சர்வேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 மூலியமா தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து எப்படியெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா 5 சென்சஸ் மூலியமா தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ளுக்கு எப்படி விஷயத்த நம்ம உள்ள போடுறோம்னா 5 சென்சஸ் மூலியமா தான் நம்ம விஷயத்த உள்ள எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்கள், சைட்டு, ஹியரிங், அப்புறமேட்டுக்கு ஸ்மெல்லு, டச், அதுக்கப்புறம் டேஸ்ட், இது மூலியமா தான் நம்ம வந்து விஷயத்த உள்ள எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சைட். நம்ம வந்து கண்கள் இருக்கும் போதுதான் வந்து நம்மளோட ஷேப்ஸை வந்து நம்ம பார்க்க முடியுது, மூமெண்ட்ஸை பார்க்க முடியுது, கலர்ஸ் பார்க்க முடியுது, எக்ஸ்பிரஷன்ஸ், மத்தவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்மளால பார்க்க முடியுது, கண்கள் இருந்தா தான் நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க எங்கேயோ ஒரு, அதே மாதிரி நம்ம ஃபிளவர் ஷோ அந்த மாதிரி எங்கேயாவது போயிருக்கீங்கன்னா, அந்த ஃபீலிங்ஸ் நம்ம ஃபீல் பண்றீங்களா, ஒரு பிளசண்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க, இல்ல எப்படி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்களோ அந்த ஃபீலிங் தான் வந்து நீங்க உள்ளுணர்வுக்கு கொடுக்குறீங்க. அதாவது அந்த ஃபீலிங்ஸ் தான் வந்து உங்களோட தாட்ஸா கன்வெர்ட் பண்ணி அந்த தாட்ஸ் வந்து நம்ம பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகுது. இப்படிதான் வந்து சைட் மூலியமா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் பிரெயினுக்கு நம்ம அனுப்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஹியரிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப காதுகள் இருந்தா மட்டும்தான் நம்மளால சவுண்ட்ஸ் வந்து கேட்க முடியுது. டோன் ஆஃப் வாய்ஸ், வால்யூம், சைலன்ஸ் கூட நம்மளால கேட்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பேசிட்டே இருக்காங்க, திடீர்னு அமைதி ஆயிடுறாங்க அப்படின்னும் போது அவங்க அவங்களோட எமோஷன்ஸ் வந்து நம்மள ஈஸியா நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டோன் ஆஃப் த வாய்ஸ், காதுகள் இருந்தா மட்டும்தான் அந்த டோன் ஆஃப் த வாய்ஸ், கோவமா பேசுறாங்களா, சரி சந்தோஷமா பேசுறாங்களா, இல்ல வருத்தத்துல பேசுறாங்களான்றது கூட நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரிதான் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மள ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மள சொல்லிட்டாங்கன்னும் போது அந்த ஃபீலிங்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல வந்து நம்ம தான் வந்து தாட்ஸா மாத்தி அந்த ஃபீலிங்ஸை வந்து ஸ்டோர் பண்ண வைக்கிறோம். பிரெயின்ல ஸ்டோர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி ஸ்மெல்லு, ஒரு குட் ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல், ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வந்து நம்ம வந்து அது இப்போ நம்ம வீட்ல திடீர்னு ஏதோ ஒரு ஃபயர்னா அது நம்ம ஸ்மெல், அந்த முகறதுனால நம்மளுக்கு அது தெரிய முடியும். அதே மாதிரி வந்து ஒரு கேஸ் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா கூட நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு மல்லிகைப்பூ வாசனை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மல்லிகைப்பூ வாசனை வந்து ரொம்ப, இப்போ நீங்க ஒரு ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த மல்லிகைப்பூ வாசனை உங்களால வந்து சென்ஸ் பண்ணும்போது ஈஸியா, அப்பா மல்லிகைப்பூ வாசனை எவ்வளவு வருஷம் ஆச்சு இதை நம்ம அனுபவிச்சு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா, ஆல்ரெடி அந்த மல்லிகைப்பூ வாசனை வந்து உங்க பிரெயின்ல போய் நீங்க அப்சர்வ் ஆயிருந்திருக்கு, உள்ள போய் அது ஸ்டோர் ஆயிருந்திருக்கு. அதனால இப்ப பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து டங்கு.
டங்கு வந்து எப்படின்னா அதேதான், நம்மளோட அறுசுவையை வந்து சுவைக்கிறது வந்து நம்ம நாக்கு மூலியமா தான் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு, துவர்ப்பு, உப்பு, கசப்பு, புளிப்பு, இந்த மாதிரி அறுசுவையும் வந்து நம்ம நாக்கு இல்லைன்னா நம்மளால வந்து சுவை நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இது எப்படின்னா வந்து எங்க பாட்டி வந்து சமைச்சிருந்தாங்க, எங்க பாட்டி இந்த பிரியாணி சமைச்சிருந்தாங்க, எங்க பாட்டி ரசம் வச்சா அப்படியே இந்த வீதியே மணக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ஃபீலிங்ஸ் மூலியமா, ஃபீலிங்ஸா இருந்து அந்த ஃபீலிங்ஸ் தாட் மூலியமா நம்ம பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆயிருந்திருக்கு. அதனாலதான் வந்து இப்போ நீங்க இதை சமைச்சது வந்து எங்க பாட்டி சமைச்ச மாதிரியே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் வந்து நம்ம வந்து இந்த ஐம்புலன்கள் வழியா தான் நம்மளோட ஃபீலிங்ஸ் மூலியமா இந்த ஃபீலிங்ஸ் வந்து அது வந்து தாட்ஸா மாத்தி நம்ம பிரெயின்ல போய் நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி ஒர்க்? டச். அடுத்தது வந்து டெம்பரேச்சர். டச் எப்படின்னா தொடுதல் மூலியமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஃபீவர் இருக்குன்னா அது தொட்டு பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஹாட் கோல்டுன்றது வந்து நம்மளுக்கு அது தொட்டு பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து அது தெரியும். அதே மாதிரி டெக்ஸ்டர். இது வந்து ரொம்ப ஹார்ட் சர்ஃபேஸா இருக்கே, இது வந்து ரொம்ப ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கே அப்படின்றது வந்து தொட்டு பார்த்தா மட்டும் நம்மளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து டச். இது எல்லாம் மூலியமா இப்போ எப்படி இந்த வாட் டஸ் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஆ ஹவு தே ஒர்க் டுகெதர், எப்படி இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஆல் த ஃபைவ் சென்சஸ் சென்ட் இன்ஃபர்மேஷன் டு த பிரெயின். இந்த ஃபைவ் சென்சஸ் மூலியமா நம்ம கேதர் பண்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகுது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுதான் அந்த பிரெயின் புரிஞ்சுட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணுது. இதுதான் வந்து அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேசிக்கா அப்சர்வேஷனா என்னன்றத பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இன்டெப்தா வந்து ஒரு வாசகம் படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மூலியமா அதோட அர்த்தம் எல்லாம் சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்டெப்தா நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாசகம், அதுக்கான மீனிங்கும் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ம். ஓகே. நான் என்ன சொல்கிறேன் என்பதை பற்றி கவலைப்படாதே, உன்னுள் யார் கேட்கிறார் என்பதை பற்றி கவலைப்படு அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட மீனிங் என்னன்னா, வெளியில் ஒருவர் பேசும் வார்த்தைகள் முக்கியம் அல்ல, அதை உள்ளே யார் பெறுகிறார், எப்படி பெறுகிறார் என்பதே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அதாவது உள்ளிருந்து அந்த விஷயத்த வந்து மனமா கேட்கிறது, அல்லது அகங்காரமா கேட்கிறது, அல்லது அமைதியான சாட்சியா கேட்கிறது. இது மூணா நம்ம வந்து பிரிச்சு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மனமா கேட்டுச்சுன்னா அது வந்து தாட்ஸா நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், சிந்தனையா வெளியில வரும். அதே அகங்காரமா கேட்டுச்சுன்னா, ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா கேட்டுச்சுன்னா, நான் தான் நான் அப்படின்றது அந்த நான் மூலியமா வெளியில வரும். அமைதியா சாட்சியா இருந்து கேட்டுச்சுன்னா அது சோல் மைண்ட்ல இருந்து கேக்குது அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம உற்று கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து நான் கான்டெம்ப்ளேட் பண்ணும்போது எனக்கு வந்து மேம் சொன்ன அந்த டிஸ்டன்ஷன், டிஸ்கிரிமினேட், அது வந்து எனக்கு ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட். டிஸ்டன்ஷன்னா நம்ம வந்து எது தவறு எது சரி அப்படின்னு பாகுபடுத்தி நம்ம பாக்குறது ஃப்ரெண்ட்ஸ். இதுல மனமா கேட்டோம்னா ஓகே தாட்ஸா ரிஃப்ளெக்ட் ஆகுது, அகங்காரமா கேட்டோம்னா ஈகோவா ரிஃப்ளெக்ட் ஆகுது, சரி அமைதியா சாட்சியா இருந்து கேட்டோம்னா ஒரு விட்னஸ் மூட்ல இருந்து நம்ம கேட்கிறோம். இதை வந்து நம்ம இப்படி பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் என்பது முக்கியம் அல்ல, நீ விழிப்புடன் இருந்து கேட்கிறாயா என்பதே முக்கியம். நான் என்ன சொல்றேன்றது இங்க முக்கியம் இல்ல, நீ எப்படி கேட்கிற, விழிப்புடன் இருந்து ரொம்ப அவேர்னஸோட இருந்து நீ கேட்கிறியா விஷயத்த அப்படின்றதுதான் முக்கியம் அப்படின்ட்டு. வெறும் காதால் கேட்பது லிசனிங் அல்ல, அவேர்னஸோட பிரசன்ட்ல இருந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம கேட்கறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்பதுதான் உண்மையான லிசனிங் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெடிடேஷன்லயும் அப்சர்வேஷன்லயும் முக்கியமான பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேட்பது ஒரு பெரிய கலை, ஏனெனில் நான் என்ன சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் என்பது முக்கியம் அல்ல, நீ விழிப்புடன் இருந்து கேட்கிறாயா என்பதே முக்கியம். வெறும் காதால் கேட்பது லிசனிங் அல்ல, விழிப்புணர்வுடன் பிரசன்டாக தீர்ப்பு இல்லாமல் கேட்பதுதான் உண்மையான லிசனிங் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெடிடேஷன்லயும் அப்சர்வேஷன்லயும் உண்மையான முக்கியமான பிராக்டிஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேட்பது ஒரு பெரிய கலை, ஏனெனில் பெரும்பாலும் நம்ம வந்து எப்படி கேட்கிறோம்னா, பதில் சொல்றது டக்குன்னு பதில் சொல்லிடுவோம், இல்ல மறுக்கிறதுக்காக கேட்போம், இல்ல விமர்சிக்கிறதுக்காக கேட்போம். மூணுமே தப்பு. பதில் சொல்லவும் கூடாது, மறுக்கவும் கூடாது, விமர்சிக்கவும் கூடாது. ஆனால் ஆன்மீகத்துல வந்து புரிந்து கொள்ள, உள்ளார்ந்து கவனித்து கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உண்மையான லிசனிங் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்கப்படும் வார்த்தைகளை மட்டும் அல்ல, உன்னுள் கேட்பவரை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சோல் மைண்டா இருந்து நம்ம கேட்கணும் அப்படின்றத சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த உள்ள சாட்சி, அதாவது இன்னர் விட்னஸை அனுபவிக்க வேண்டும். அப்படி நம்ம கேட்டோம்னா நாம் வழி தவற மாட்டோம் அப்படின்றத சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் அப்சர்வேஷன், செல்ஃப் அவேர்னஸ் பற்றிய விளக்கம்.
இது எப்படின்னா, நம் மனதை அப்சர்வ் செய்வது என்றால் உன் சிந்தனைகளாக மாறாமல் அவற்றை கவனிப்பது. அதாவது எந்த தாட்ஸும் இல்லாம வெறுமனே கவனிப்பது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாட்ஸ் வந்தவுடன் அதில் இழையாமல் அதை ஒரு பார்வையாளன் போல் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தாட்ஸ் வந்தோன்னா அந்த தாட்ஸ் பின்னாடியே நம்ம டிராவல் பண்ணிட்டு போகாம சும்மா ஒரு பார்வையாளன் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரோ ஒருவர் பேசும்போது நம் இடையூறு செய்யாமல் அமைதியாக கேட்பது போல. ஒரு தேட்டருக்கே போறோம், தேட்டருக்கு போய் வந்து நம்ம சினிமா பார்க்கும்போது எந்த அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நம்மளால எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஜஸ்ட் அப்சர்வேஷன் தான். அப்படியே சும்மா நம்ம கவனிக்கிறோம், நம்ம வந்துடுறோம். அந்த மாதிரி வந்து நம்ம லிசன் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. தாட்ஸை எப்படி அப்சர்வ் செய்வது அப்படின்னா, ஒரு தாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் போதுமானவன் இல்லை, ஐ எம் நாட் குட் இனஃப் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. பொதுவா நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதை அப்படியே நம்ம நம்பிடுவோம். ஒண்ணு அதை நம்பிடுவோம், அதோடு ஆர்கியூ பண்ணுவோம், அல்லது வந்து அதை சப்ரஸ் பண்ணுவோம். அதை நம்பும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஓகே நான் போதுமானவன் இல்ல போல இருக்கு, ஐ எம் நாட் குட் இனஃப், நான் வந்து இந்த செஷன் எடுக்க என்னால முடியாது அப்படின்னு நம்மளே நம்பிடுவோம். அதோடு வந்து நம்ம ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்போம், இல்ல என்னால முடியும் அப்படின்னு. நம்ம வந்து அந்த அகங்காரம், அந்த ஈகோ ஸ்டேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணிடுவோம். சப்ரஸ்னா அது வந்து ரொம்ப டிப்ரெசிவ் ஸ்டேட்டா அந்த அப்சர்சிவ் திங்கிங்ல போகும். அப்படியே அதையே நினைச்சு யோசிச்சே இருப்போம், என்னால எடுக்க முடியாது போல இருக்கு, நான் இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நான் போதுமானவன் இல்லை அப்படின்னு நம்ம அதையே யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் அப்சர்வேஷனில், அதாவது உள் கவனிக்கும் போது இவை எதுவும் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ள கவனிச்சோம்னா இது எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். சரியான அப்சர்வேஷன் என்னன்னா, இப்போது ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் போதுமானவன் இல்லைன்னே வருது, அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஐ எம் நாட் குட் இனஃப் அப்படின்னு வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நம்ப வேண்டாம். ஃபர்ஸ்ட் அதை நம்ப கூடாது, அதோடு ஃபைட் பண்ணவும் வேண்டாம், பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சு மாற்றவும் வேண்டாம், வெறும் கவனித்தால், அதாவது அப்சர்வ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான ஆன்மீக உண்மை இதுல என்னன்னா, தாட் என்பது நீ அல்ல, அது மனதில் தோன்றும் ஒரு அலை மாதிரி அது பாட்டுல வரும், அது பாட்டுல போகும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த தாட்ஸை அப்சர்வ் பண்ணும் சாட்சி, ஒரு விட்னஸ், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த தாட்ஸ் அல்ல, இந்த தாட்ஸை கவனிப்பவன், இதுதான் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, ஏன் இதை பவர்ஃபுல் நம்ம சொல்றோம், ஏன் இதை வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும், தாட்ஸை ஏன் நம்ம ரொம்ப முக்கியமா பாக்குறோம் அப்படின்னா, நாம் தாட்ஸை நம்பினால் அது எமோஷன்ஸ் ஆகும், எமோஷன்ஸ் வந்து ஆக்ஷன்ல மாறும். இப்ப அதே எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போதுமானவன் இல்லை நான் நம்பிட்டேன்னா அது வந்து என்னோட எமோஷன்ல போயிடும், அந்த எமோஷன் வந்து ஆக்ஷனா மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நடக்கும், இல்ல என்னால முடியும், நான் முயற்சி பண்றேன், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல நான் என்ன திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எமோஷன்ல அந்த தாட்டை நினைச்சோம்னா அதுவும் எமோஷன் ஆகும், அதுவும் ஆக்ஷன்ல வரும். அந்த மாதிரிதான் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு அந்த தாட்ஸ் வந்து என்னன்னா வரும், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி போயிடும், அதுவே போயிடும், நம்ம வந்து கவனிச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வரியில இதை சொல்லணும்னா, சிந்தனையை நம்பாமல் எதிர்க்காமல் வெறும் கவனித்தால் மனம் அமைதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. வர சிந்தனையை வந்து நீங்க நம்பவும் வேண்டாம், எதிர்க்கவும் வேண்டாம், அதை சும்மா கவனிங்க போதும், அப்சர்வ் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க. மனசு வந்து அமைதி ஆயிடும் மனம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து அப்சர்வேஷன்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா, தெளிவு கிடைக்குது, ரொம்ப உற்று கவனிக்கிறதுனால நம்மளுக்கு தெளிவு கிடைக்குது, பற்றற்ற நிலையில இருப்போம், மன அமைதி கிடைக்குது, அதுக்கப்புறம் எதிர்மறை சிந்தனையில இருந்து விடுதலை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால நம்ம மனம் வந்து தவறான பாதையில போகாம உண்மையான சரியான பாதையில போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நினைவில் வைக்க வேண்டிய ஒரே ஒரு வரி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் என் சிந்தனைகள் அல்ல, அவற்றை கவனிக்கும் சாட்சிதான் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னோட சிந்தனைகள் அல்ல, அவற்றை கவனிக்கும் சாட்சி, அவ்வளவுதான். இந்த ஒரு விழிப்பு நிலை மட்டும் இருந்தாலே போதுமா, நம்மளோட கோபம் குறையும், மனம் அமைதியாகும், சிந்தனை வந்து நம்மள வழி தவறி நடக்க விடாது, அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிங் பண்ற குவாலிட்டி வந்து மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உண்மையான இன்னர் மாஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு சின்ன சின்ன பிராக்டிஸ் மூலியமா நம்மளால மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தினமும் ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு அமைதியா உட்காரணும் ஒரு இடத்துல. ஒரு தாட்ஸ் வருது, இது கோபத்திற்கான தாட்ஸோ இல்ல பயத்திற்கான தாட்ஸோ வருதுன்னா, எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்சர்வ் பண்ணணுமா, எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்சர்வ் பண்ணணும்னா நம்ம அதுல வந்து மாஸ்டரி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த அப்சர்வேஷனே இன்னும் டெப்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் டெப்தா நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் கான்சியஸ்னஸ்? கான்சியஸ்னஸ்னா என்ன? கான்சியஸ்னஸ்னா உள்ளுணர்வு, நம்மளோட உள்ளுணர்வு தான் கான்சியஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ளுணர்வுல எதால வந்து இதா இருக்குன்னா, உள்ளுணர்வு எதால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம கொடுக்குற வந்து விஷயங்களால, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸாலதான் வந்து உள்ளுணர்வு வந்து உருவாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், ஐம்புலன்களால நம்ம கொடுத்துருக்கோம்ல, கண்களால பாக்குறது,
காதுகளால கேட்கறது, அதுக்கப்புறம் அந்த ஐம்புலன்கள் ஃபுல்லா இருக்குல்ல, அதாலதான் வந்து நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அது எப்படின்னா நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரெடிஷன், அதாவது வந்து நம்மளோட நினைவுகள், அதுக்கப்புறம் நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்ம கொடுத்த அறிவு, நம்மளோட நம்பிக்கைகள், அதுக்கப்புறம் நம்மளோட நினைவுகள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் கான்சியஸ்னஸ். இதெல்லாம் சேர்ந்ததுதான் மைண்டா மாறி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதுல வந்து நம்ம தாட்ஸ் என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, தாட் தான் வந்து இந்த கான்சியஸா கிரியேட் பண்ணிருக்கு. தாட் ஹஸ் கிரியேட்டட் த கண்டென்ட் ஆஃப் அவர் கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம தாட்ஸ் தான் மேடப் ஆஃப் பண்ணிருக்கு. தாட்ஸ் தான் அதை கொண்டு வந்திருக்கு. அந்த தாட்ஸ் என்ன சொல்லுதோ அதை நம்ம அப்படியே நம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரைட்டுன்னு சொல்லுதா அதை நம்பிடுவோம், அது ராங்குன்னு சொல்லுதா அதை நம்பிடுவோம், இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுதா அதையும் நம்ம நம்பிடுவோம். ஆனா வந்து நம்ம ஒரு கரெக்டா டைரக்டான ஒரு ரியாலிட்டியை வந்து நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. தாட் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம நம்புறோமே தவிர உண்மையை வந்து நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வாட் இஸ் ட்ரூ அப்சர்வேஷன்? ட்ரூ அப்சர்வேஷன்னா என்ன? உண்மையான கவனித்தல் அப்படின்னா என்னன்னா, எந்த சிந்தனையும் இல்லாம கவனிக்கிறது, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம கவனிக்கிறது தான் உண்மையான அப்சர்வேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து நம்ம அந்த இருக்கிற சுச்சுவேஷனோ இல்ல சேலஞ்சையோ நம்ம வந்து ரொம்ப கிளியரா நம்மளால பார்க்க முடியும். நம்மளோட மைண்டும் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட் ஹேப்பன்ஸ் when thought enters wrongly? இது வந்து ரொம்ப முக்கியமா எனக்கு தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எந்தெந்த இடத்துல வந்து நம்ம சிந்திக்கணும், எந்தெந்த இடத்துல நம்ம சிந்திக்க கூடாது அப்படின்றத பத்தி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எந்தெந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா, சயின்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த இதுல சிந்திக்கலாம், டெக்னாலஜில சிந்திக்கலாம், பிராக்டிக்கல் ஒர்க் அந்த மாதிரி இடத்துல நம்ம சிந்திக்கலாம். இப்ப சயின்ஸ்னு சொல்லும் போது நாசா அப்படி அந்த மாதிரி இடத்துல, அப்படியே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி பிளேசஸ்ல வந்து சிந்தனைக்கு மட்டும்தான் வேலை, கிரியேட்டிவிட்டி மைண்டுக்கு மட்டும்தான் வேலை. இப்போ ஒரு மிசைல இது பண்றாரு, நம்ம அப்துல் கலாமே இருந்தாரு, இப்போ இது பண்ணும் போது வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துச்சு. அப்போ சிந்தனை பண்ணா மட்டும்தான் அடுத்தது நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். அந்த அந்த இடத்துல சிந்தனை வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து டெக்னாலஜி. டெக்னாலஜின்னும் போது இப்போ அசோக் லைலண்ட் கம்பெனி இருக்கு, டிவிஎஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஒரு பைக்கே தயாரிச்சிருக்காங்க டிவிஎஸ்ல, ஒரு லாரி தயாரிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த லாரி வந்து இன்னும் அப்கிரேடடா நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இதுல இந்த ஃபிளாஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், இன்னும் அப்கிரேடடா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். ஃபுல்லா குரூப்பா உட்காந்து சிந்தனைக்குனே ஒரு இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய இடத்துல நம்ம சிந்திக்கணும். பிராக்டிக்கல் ஒர்க்னா இப்போ லேப்ல ஒரு லெபார்டரியில இந்த கெமிக்கல் போடலாம், இந்த கெமிக்கல் போட்டாதான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும், இந்த மெடிசன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சிந்திக்கலாம். ஆனா இந்த சைக்கலாஜிக்கல் லைஃப், அதாவது நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கையில வந்து சிந்திக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. சிந்திக்கலாம், தேவையானதுக்கு மட்டும் சிந்திக்கணும், ஒரு அளவாதான் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிந்திச்சோம்னா, அதாவது ஓவரா நம்ம அனலைஸ் பண்றதோ, ஓவர் திங்கிங் வந்து கன்ஃபியூஷன்ஸை கொடுக்கும், தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கும், அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை, கான்ஃபிளிக்ட், ரெண்டு பேருக்கு நடுவுல பிரச்சனை வரும், நீயா நானா அப்படிங்கிற வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சிந்தனையை குறைச்சிக்கணும், இல்லவே இருக்கவே கூடாதுன்ற மாதிரி கூட சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மீனிங் ஆஃப் ஆர்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆர்ட்? ஆர்ட்னா என்னன்னா, நம்ம இப்ப வரையறதோ இல்ல கவிதை சொல்றதோ இதெல்லாம் வந்து ஆர்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான ஆர்ட்னா ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங்னா இப்படிதான், இந்த கொள்கையோட இப்படிதான் வாழணும் அப்படின்னு நினைச்சு வாழ்வாங்க. இப்போ நான் ரீசெண்டா கூட யூடியூப்ல ஒண்ணு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்க பத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ரிசர்ச் பண்ணேன். இப்போ வந்து இந்த பாண்டிச்சேரி பக்கத்துல சாதனா ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல அதுல போய் பார்த்தோம்னா இமேஜஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது எல்லாமே ரீசைக்ளிங் பண்றாங்க, ரொம்ப மினிமலிஸ்ட் லிவிங்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துல இப்ப பாட்டி வீட்டுக்கு நம்ம லீவுக்கு போகும்போது வில்லேஜஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும், இப்படிதான் வாழணும் இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதுதான் ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங், அப்படி ஒரு கொள்கையோட வாழ்றதுதான் ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்ப நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, கான்சியஸ்னஸ் தாட் தான் எல்லாம் பண்ணுது, ஓகே நம்ம சிந்தனையை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா உடனே இது வந்து நின்றுடுமா ஃப்ரெண்ட்ஸ், உடனே முடிஞ்சிருமா இந்த பிரச்சனை? முடியாது. அனலைஸ் பண்றதுல இங்க பிரச்சனையே கிடையாது, டிசிப்ளினரி ஆக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மேம் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், ஒரு இமேஜ் போட்டிருந்தாங்க, அனலைஸ் பண்றதுனால எந்த இதுவும் சால்வ் ஆகாது, அந்த இடத்துல டிசிப்ளினரி ஆக்ஷன் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத நான் படிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அனலைஸ் பண்றதுனால இந்த இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆக போறது இல்லை. இட் டேக்ஸ் டைம், டைம் எடுக்கும், டக்குன்னு கம்ப்ளீட் ஆகணும்னா ஆகாது அந்த மாதிரி. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்சர்வேஷன் வித் ஸ்டில் ஐஸ் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டில் ஐஸ் இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் அப்சர்வேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கவனிக்கும் கலை அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு மாயாஜாலமோ ஏதோ ட்ரிக்கோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கவனிக்கும் கலை. அந்த காலத்துல குருமார்களே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது கவனிக்கிறதுக்குன்னே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா, நம்ம மூளைக்கும் நம்மளோட கண்களுக்கும் வந்து
கனெக்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூளைக்கும் கண்களுக்கும் கனெக்ஷன் இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஓவர் திங்கிங்ல ரொம்ப திங்கிங்ல இருக்கும் அப்படின்னா நம்ம கண்களை வந்து சிமிட்டாம அப்படியே ஒரு நிமிஷம் நீங்க வேணா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க வச்சீங்கன்னா உங்க பிரெயின் ஸ்டாப் ஆகுறது நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உங்க பிரெயின் வந்து ஸ்டாப் ஆகும். அதாவது திங்கிங்ல இருந்து இந்த தாட்ஸும் இல்லாம அந்த பிரெயின் வந்து ஸ்டாப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பிரெயின் வந்து அது கம்மியா, அதாவது பிரெயின் வந்து அமைதி அடையுது. அதனால அப்சர்வேஷன் வந்து கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அப்சர்வர் இஸ் ஈக்குவல் டு அப்சர்வ்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்குள்ள நீங்க கோவத்தை பாக்குறீங்கன்னா அந்த கோவத்தை நீங்க பார்க்கிறவன் இல்ல, அந்த கோவமே நீங்க தான். உங்களுக்குள்ள வந்து நீங்க ஜெல்லஸ பாக்குறீங்கன்னா அந்த ஜெல்லஸ நீங்க பாக்குறவங்க கிடையாது, அந்த ஜெல்லஸே நீங்க தான். இதுதான் வந்து சொல்றாங்க அப்சர்வரும் அப்சர்வ்டும் ஒண்ணுதான் அப்படின்றது சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இப்ப டோட்டல் அப்சர்வேஷன்னா என்ன, வாட் ஹேப்பன் இன் டோட்டல் அப்சர்வேஷன், முழுசா நீங்க கவனிக்கிறதுலாம் என்னென்ன நடக்கும், முழுசா நீங்க கவனிக்கிறதுனால என்னென்ன நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எஃபர்ட்டும் நீங்க போடாம உங்க உள்ளுணர்வு வந்து தானா வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளுணர்வு வந்து தானா வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம மைண்ட் வந்து எம்டி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து உங்க தாட்ஸ் சொல்லுதுல இதுதான் இதுதான் நீ அப்படின்னு சொல்லுதுல அதையும் தாண்டி நம்மளால யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா இதுல வாட் தாட் கிரியேட் இஸ் ரியாலிட்டி. தாட் வந்து என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கோ, தாட் என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கோ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுதான் தாட் கிரியேட் பண்ணிருக்கு. நம்ம ஐம்புலன்களால என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுதான் வச்சு இந்த தாட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு ரியாலிட்டின்னு சொல்லுது. ஆனா அது ரியாலிட்டி கிடையாது, அது ட்ரூத் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ட்ரூத் கேன் பி சீன் ஒன்லி வென் தேர் இஸ் அப்சர்வேஷன் வித்வுட் தாட். எந்த தாட்டுமே இல்லாம எந்த சிந்தனையுமே இல்லாம நீங்க பார்க்கும் போதுதான் உண்மை உங்களுக்கு தெரியும். அப்சர்வ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு உண்மையை உங்களால ரியாலிட்டியை உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்சர்வேஷன் வித்தவுட் தாட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூத். எந்த சிந்தனையும் இல்லாம நீங்க கவனிச்சீங்கன்னா ட்ரூத் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது அப்சர்வேஷன் வித் தாட், நீங்க அந்த தாட்டோட நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு மாயை தான், எல்லாமே மாயையா தான் தெரியும், டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அப்சர்வேஷனை பத்தி நான் கலெக்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து நம்ம அப்சர்வேஷனை பத்தி டெய்லி வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம அப்சர்வேஷன் பண்ணி பார்க்கலாம். சின்ன சின்ன காலையில எந்திரிச்சதுல இருந்து நம்ம வீட்டு வேலை கொஞ்சம் கொஞ்சமா செய்யறதுல இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன கான்டெம்ப்ளேட் பண்ணேன்னா, நான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கழுவிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. தாட் வரும்போது எனக்கு வந்து இந்த தாட் வந்து ஓகே நம்ம இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி மனமார்ந்து எடுத்துக்க போறோமா, இல்ல அகங்காரத்துல இருந்து நம்ம எடுத்துக்க போறோமா, இல்ல விட்னஸ் மோட்ல இருந்து எடுத்துக்க போறோமா அப்படின்னு இதுலதான் வந்து நான் அந்த டிஸ்டன்ஷன் நம்ம பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மேம் சொன்னது ஓகே நம்ம இதை வந்து நம்ம பிரிச்சு நம்ம பார்க்கணும். மனமா எடுத்தீங்கன்னா உனக்கு திருப்பி தாட்ஸா வரும், அகங்காரத்தோட எடுத்தீங்கன்னா ஈகோ அப்படியே நான் வரும். ஓகே நீ வந்து இந்த விட்னஸா நீ பாரு அப்படின்றது என்னால பிரிச்சு பார்க்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு கோமதி மேம்க்கும் உங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.